சுவிசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் 20வது வேத வசனத்தை வேகமாய் நாம் வாசிப்போம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார். போதும். இவைகளை சாட்சியாக இந்த வேத புஸ்தகம் அனைத்தையும் ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களுடைய கரத்துல எழுதி கொடுத்த இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் அந்த ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாக நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த நாட்களில ஸ்தோத்திரம் அவருடைய சீஷர்களும் இயேசுவிடத்தில் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1 கடைசி வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தாலே இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகைக்கான அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம், மார்க்கு 13வது அதிகாரம், லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் எல்லா அடையாளங்களையும் நாம் இப்பொழுது தியானிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லி அந்த வருகையில நாம் போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேகமாக சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு அடையாளத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37, 38, 39 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வேகமாய் வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்தின் ஆதி நாட்களிலே நோவாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிற காலத்திலும் அப்படியே நடக்கும். நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகை நெருங்குகிற காலத்திலும் அதே போல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வேளையில மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறார். நோவாவினுடைய காலத்துல ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவபுத்திரர் மனுஷ குமாரத்தைகளோடு சம்பந்தம் கலந்தார்களாம். இதனால கர்த்தர் சொல்கிறார், என் ஆவி இனி மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 தானே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நோவாவுடைய காலத்திற்கு முன்னே மனுஷனுக்கு ஆயுசு காலங்களை 900 சில்லற வருஷங்கள் வரைக்கும், கிட்டத்தட்ட 1000 வருடத்திற்கு சில வருஷங்கள் குறைகிற அளவில் கர்த்தர் மனுஷனுக்கு ஆயுசு காலங்களை கொடுத்தார். ஆனால் நோவாவுடைய காலத்தில் ஜனங்களுடைய சில கிரியைகளை ஆண்டவர் பார்த்து அந்த மனுஷனுடைய ஆயுசு காலத்தையே ஸ்தோத்திரம் 800 வருஷத்தை ஆண்டவர் குறைத்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், என் ஆவி இனி மனுஷனோடு என்றைக்கும் போராடுவதில்லை, இனி அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120 தானே என்று சொல்லி ஆண்டவர் 120 ஆண்டவர் மாற்றினார். மோசேயினுடைய காலத்தில், மோசேயினுடைய சங்கீதத்தில் நான் வாசித்து பார்த்தால் அது பிற்பாடு ஸ்தோத்திரம் 70 வருஷம் பலத்தின் மிகுதியாக 80 வருஷம் என்று சொல்லி மனுஷன் செய்கிற கிரியைகளினால தான்
அதற்கு விஞ்ஞானிகள் என்னதான் அவர்கள் அதற்கான ஆலோசனைகளை சொன்னாலும், கருத்துக்களை சொன்னாலும், ஸ்தோத்திரம், மருத்துவர்கள் கருத்துக்கள் சொன்னாலும், வேதம் சொல்லுகிறது தான் சத்தியம். மனுஷனுடைய கிரியை பார்த்துதான் மனுஷனுடைய ஆயுசு காலத்தை ஆண்டவர் குறைத்தாராம். நோவாவுடைய காலத்துல நடந்தது போல இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் காலத்துல நடக்குமா? என்ன நடக்கும்? 1வது நோவாவுடைய காலத்துல தேவ புத்திர மனுஷ குமாரத்திகளோடு சம்பந்தம் கலந்ததுதான் முதல் அழிவினுடைய முதல் காரணமாக காணப்படுகிறது. தேவ புத்திரர் யார்? அன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் 2 குமாரர்களை கொடுத்தார். காயினையும் ஆபேலை கொடுத்தார். காயின் ஆபேலை கொலை செய்தான். அந்த ஆபேலை கொலை செய்ததற்கு பதிலாக கர்த்தர் சேத்தை அவருக்கு குமாரனாய் கொடுத்தார். சேத்தினுடைய வம்சங்கள், அப்பொழுது சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஏனோஸ். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. சேத்தினுடைய சந்ததியார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வேத சத்தியம். ஆனால் காயினுடைய வம்சமும் தனியாக பெருகி கொண்டிருக்கிறது. சேத்துடைய வம்சமும் பெருகி கொண்டிருக்கிறது. காயினுடைய வம்சம் பெருகி கொண்டிருக்கிறது. காயினுடைய வம்சங்கள் எங்கேயும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டதாக வேதத்தில் பார்க்க முடியவில்லை. அதற்கு பதிலாக காயினுடைய சந்ததிகள் இரும்புக்கும் பித்தளைக்கும் உலோக பொருட்களுக்கு ஆசாரியான் ஆனான்கள் என்று சொல்லிதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம். அப்பொழுது சேத்தினுடைய வம்சங்கள் கர்த்தரை ஆராதித்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோமே, ரோமர்கள் நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரராயிருக்கிறார்களாம். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரராயிருக்கிறார்கள். சேத்தனுடைய வம்சம் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டிருந்தனாலதான் இப்போ வேதத்துல நான் வாசிக்கிறோம், அந்த சேத்தனுடைய புத்திரர் தேவ புத்திரர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற தேவாவினால் நடத்தப்படுகிற ஜனமாய் காணப்படுகிற இவர்கள் காயினுடைய சந்ததி தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால அவர்களுக்கு வெறும் மனுஷ சந்ததி என்றுதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். காயினுடைய சந்ததி அவர்களும் பார்ப்பதற்கு அழகாக ஸ்தோத்திரம் நல்ல பலசாலிகளாக தோற்றத்தில் எல்லாம் கம்பீரமாய் இருக்கிறதை பார்த்த பொழுது சேத்தனுடைய வம்சமாய் காணப்படுகிற தேவ புத்திரராக காணப்பட்ட தேவாவினால் நடத்தப்படுகிறவர்கள் இவர்கள் விருப்பத்திற்கு கர்த்தருடைய ஆலோசனை கேளாமல் அதை மீறி காயினுடைய சந்ததியில மனுஷ புத்திரை போய் அவர்களும் அழகுள்ளவர்கள் என்று சொல்லி தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி இனி மனுஷனோடு போராடுவதில்லை. அல்லேலூயா. அவ இருக்க போகிற வருஷம் 120 தானே என்று சொல்லி தேவன் முதல் முறையாக இனி அந்த ஜனத்தை நான் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டால், ஏனென்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்த வித்து தேவ புத்திரராய் காணப்படுகிற தேவ ஜனத்தின் பரிசுத்த வித்து புறஜாதிகளுக்குள்ளே அது பரிசுத்த குலைச்சலாகி கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ராட்சசர்கள் பிறக்கிறார்கள். தாய் தகப்பனுக்கு அடங்காத கொடிய துன்மார்க்கராக பிறக்கிறார்கள். இதனால் தேசத்திலே பாவங்கள் பெருகுகிறது, அக்கிரமங்கள் பெருகுகிறது. ஆகையினாலதான் முதல் முறையாக இந்த ஜனம் செய்த இந்த காரியத்தினாலேயே கர்த்தர் நோவாவினுடைய நாட்களிலே ஸ்தோத்திரம் பெருவெள்ளத்தை வரவைத்து எல்லா ஜனங்களையும், நோவா குடும்பத்தை தவிர மீதம் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு நோவா காலத்துல நடந்த அதே சம்பவங்கள் தான் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல பாருங்க நடந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாய் பெற்றவர்கள், ஆவிக்குரிய சபையில வந்து ஆராதித்து சத்தியத்தை கேட்ட அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு புறஜாதிகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறார்கள். அவருடைய வசதியை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, ஸ்தோத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நல்ல வீடுகள், நல்ல வேலைகள், வருமானங்களை பார்த்து புறஜாதிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கிறார்கள்.
அதே போல பிள்ளைகளில் அநேக ரட்சிக்கப்பட்ட ஞானசார்த்த அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் புறச்சாதிகளை வேலைக்கு போகிற ஸ்தலங்களில, படிக்கிற கல்லூரிகளில தங்களுக்கு புருஷராக காதல் திருமணம் பண்ணி கொள்ளுகிறார்கள். இதனால தேவனுடைய கோபம் இன்றைக்கு நோவா காலத்துல பெருகிறது போல இன்றைக்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய பிந்தின வசனங்களில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கே அவர் எழுதி இருக்கிறார், விசுவாசி அவிசுவாசியோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது. 14, 15 இன்னும் 18 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் அந்நிய நுகத்தில அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்று சொல்லி என் ஆண்டவராய் கர்த்தர் பவுலின் மூலமாக இதை ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த தவற நோவா காலத்துல அழிவுக்கு எத்தனமாய் காணப்பட்ட இதே தவறை இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிற எத்தனை விசுவாசி உன் பிள்ளைகளுக்கு அந்த தவறை பண்ணி கொண்டிருக்கிறாய். எத்தனை பிள்ளைகள் இந்த தவறை நீ பண்ணி கொண்டிருக்கிறாய். ஸ்தோத்திரம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவ்விதமாய் திருமணம் பண்ணி கொடுக்கிற நேரத்தில் வசதியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, அழகை பார்த்து திருமணம் பண்ணி கொடுக்கிற நேரத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை மோளோகுக்கு கொடுப்பதற்கு அடையாளமாய் அது காணப்படுகிறது. மோளோகுக்கு கொடுப்பதுன்னு சொன்னா என்ன? ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரித்த வேளையில தங்கள் பிள்ளைகளை, தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளை மோளோகுக்கு அவர்கள் கொடுத்தார்களாம். மோளோகு கொடுக்கிறது எப்படி கொடுப்பாங்க? மோளோகு என்கிற ஒரு கடவுள் அவர்களுக்கு இருக்கிறது. அதனுடைய சிலையை வெண்கலத்தினால் அவர்கள் பண்ணி இருப்பார்கள். அந்த வெண்கல சிலையை பண்ணி உள்ளுக்குள்ள அவளும் போடாகத்தான் இருக்கும். அதனுடைய பின்பக்கமுடைய தகட அப்படியே பின்னால நீட்டி விட்டு அந்த மோளோகு சிலை தன் 2 கரங்களையும் இப்படி நீட்டிக்கொண்டு அப்படியே நிற்கும். அப்போ தங்கள் பிள்ளைகளை மோளோகு கொடுக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, தங்கள் குழந்தையை கொண்டு வந்து அந்த கையை நீட்டி கொண்டு இருக்கிற அந்த வெண்கல சிலைக்கு முன்னால அந்த கையில கொண்டு வந்து அப்படியே கடத்தி விடுவார். அந்த கையில வைத்து விட்டு என்ன செய்வாங்கன்னா, பின்னால அந்த தகடு பின்னால நீண்டு இருக்கிறதே அதற்கு கீழாக விறகு போட்டு என்ன செய்வாங்கன்னா எரிப்பாங்க. விறகு போட்டு எரிக்கிற நேரத்தில் அதனுடைய சூடு இந்த வெண்கலத்தில் ஏறி இந்த வெண்கலம் பழுக்க ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த வெண்கலம் பழுக்க 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 பாருங்க, அந்த பிள்ளை கரத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அந்த சூடு ஏறி அது சத்தம் போட ஆரம்பிக்கும், அலற ஆரம்பிக்கும், துடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பிள்ளையினுடைய அழுகையின் சத்தம் கேட்கக்கூடாது என்று சொல்லி தங்கள் பிள்ளையை மோளோகு இப்பொழுது ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி உடனே அதனுடைய பக்கத்துல மேள வாத்தியத்தை வைத்திருப்பார்களாம். இது அழத் தொடங்குகிற நேரத்தில் மேளத்தை சத்தமாக அடிப்பார்களாம். பிள்ளையினுடைய அழுக சத்தத்தை மிஞ்சி மேள வாத்தியம் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த பிள்ளை அந்த வெண்கலம் பழுத்து சூடாகி அப்படி அந்த பிள்ளைய அது கதறி 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 அழுது கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அதனுடைய கரத்திலே அந்த பிள்ளை மரித்து போகும். அப்பொழுது அவருடைய பெற்றோர் எங்க பிள்ளையை மோளோகு கொடுத்து விட்டோம், ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி அவர்கள் திரும்ப போவார்களாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைய புறச்சாதிகளுக்கு கொடுக்கிறது, புறச்சாதியில் உள்ள ஒருவரை ரட்சிக்கப்பட்ட உன் பிள்ளைக்கு கொடுக்கிறது. நீ மோளோகுக்கு கொடுக்கிற அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில சந்தோஷமாய் அவிசுவாசியோடு கூட வாழ முடியாது. அனுதினமும் அக்கினியில வெந்தது போல தான் வாழுவார்கள். நிம்மதியாய் ஜீவிக்க முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு நாளில சில வருஷங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் எங்களுடைய டிவியில ஸ்தோத்திர செய்தியை பார்த்துவிட்டு ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி அழுது கொண்டு, பாஸ்டர் நீங்க எப்படியாவது எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும், நீங்க இப்ப வந்து ஜெபம் பண்ணலன்னா நான் செத்துருவேன், எப்படியாவது வந்து ஜெபம்னு சொல்லி அழைத்தாங்க. ஸ்தோத்திர வீடு எங்க சொல்லி கேட்டா பக்கத்து ஊர் தான். சரி என்று சொல்லி, சரி நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தை சொன்னேன். அந்த நேரத்தில் நான் போனேன். அந்த சகோதரி ஆயத்தமாக தன் பிள்ளைகளோடு அந்த இடத்தில் காத்திருந்தான். நான் போன வேளையில இந்த சகோதரியை பார்த்து கேட்டேன்,
ஏன் நீங்க சாக போறேன்னு சொன்னீங்க? என்னை அழைத்து ஜெபிக்கும்படியா அழைத்தீங்களே, நான் எதற்காக ஜெபிக்கணும்? உங்க சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட வேளையில தான் அந்த சகோதரி சொல்லுகிற பாருங்க, சின்ன வயசு. இந்த சகோதரி சொல்லுக, என்னுடைய அப்பா வீட்டில் மேற்க இருக்கிறது என் தாயினுடைய வீடு. அங்கே நான் இருக்கிற நேரத்தில் வாலிப நாட்களில் நான் இப்படி பெந்தைக்கோஸ்து சர்ச்சை போயிருக்கிறேன், ஆவிக்குரிய சர்ச்சை போய் என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்காக அர்ப்பணித்து இருக்கிறேன். இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டு நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு நல்ல ஆண்டவருக்குள்ளாக இருந்தேன். அங்கே சண்டே ஸ்கூல் வரைக்கும் நான் எடுத்தேன். ஸ்தோத்திரம். ஒரு நாள் திடீர்னு சொல்லி ஸ்தோத்திரம், என்னுடைய இந்த புருஷன், இப்பொழுது திருமணம் பண்ணி இருக்கிற அந்த புருஷன் எப்படியோ வழியில என்னை பார்த்திருக்கிறார். பார்த்தவர் நான் போகிற வழியில பின்னால வந்திருக்கிறார். வந்து எங்களுடைய வீட்டை அடையாளம் பார்த்துவிட்டு தன்னுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு வந்து என்னை என்ன செய்திருக்கிறார், அவர் திருமண அலைன்ஸ் கேட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் கேட்டது எங்க அம்மா அப்பாட்ட, ஸ்தோத்திரம், எனக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த டிம்பம் இருக்குது, ஆட்டோ இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க ஒன்றுமே தர வேண்டாம், உங்களிடத்துல எந்த ஒரு வரதட்சணை நாங்கள் கேட்கவில்லை, உங்க பிள்ளைய மட்டும் என் பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். ஸ்தோத்திரம். அப்பொழுது இந்த மக சொன்னாலும் வேண்டாமா, ஸ்தோத்திரம், அவங்க பார்த்தா ரட்சிக்கப்படாதவங்க புறஜாதியா இருக்குது, வேண்டாமா வேண்டாம்னு சொன்ன வேளையில் இல்லை, நீ அப்படி சொல்லாத, இப்படி யார் இந்த காலத்துல ஒண்ணுமே வேண்டாம், அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி இவ்வளவு வசதியான வருஷம் சொந்த வீடு உள்ளவன் யார் கல்யாணம் முடிப்பா, வாயை மூடு அப்படி என்று சொல்லி பிள்ளையினுடைய வாயை மூடிவிட்டு சரி என்று சொல்லி சம்மதித்து திருமணத்துக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணினார்கள். திருமணம் முடிந்தது. இந்த சகோதரி சொல்லுங்க, திருமணம் பண்ணி வந்த நாளிலிருந்து என் புருஷன் எப்பொழுதும் இரவு வந்தாலும் நன்றாக அவர் குடித்து விட்டு தான் வருவார். அவர் குடித்து விட்டு வீட்டில் வந்து என்னை துன்மார்க்கமாக பேசுவார். துன்மார்க்கம், அந்த வார்த்தை கேட்ட உயிர் வாழவே முடியாது, அவ்வளவு துன்மார்க்கமாக பேசுவார். துன்மார்க்கமாக பேசுவது மட்டும் இல்லை, என்னை அடிப்பார், என் முகத்துல காரி துப்புவார். எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. என் புருஷன் வருகிறார் என்கிற சத்தத்தை, வாகனத்தின் சத்தத்தை கேட்டாலே என் சரீரம் எல்லாம் நடுங்கிட்டு இருக்கும், என் சரீரம் எல்லாம் நடுங்கும், அவ்வளவு எனக்கு நிம்மதி இல்லை. ஆகையினால இந்த புருஷனோட என்னால் வாழ முடியலையே என்று சொல்லி பிள்ளைகளை டியூஷன் அனுப்பிவிட்டு கதவை பூட்டி கொண்டு நான் தற்கொலை பண்ணுவதற்கு நான் ஆயத்தமானேன். நான் தற்கொலை பண்ண ஆயத்தமாகிற நேரத்தில் டியூஷன் போன பிள்ளைகள் திடீர்னு சொல்லி ஏதோ வைத்து விட்டு போன பொருள் எடுக்கணும்னு சொல்லி கதவை தட்டிகிட்டே இருந்தாங்க. கதவை பிள்ளைகள் வந்து தட்டுகிறது, என்னாச்சுன்னு சொல்லி திறந்தா பிள்ளைகள் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டாங்க. அன்னைக்கு எனக்கு தற்கொலை பண்ண முடியல. அது பிற்பாடு புருஷனும் வந்து விட்டார். அடுத்து மறுபடியும் பிள்ளைகளை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு எப்படியாவது இன்னைக்கு தற்கொலை பண்ணிடணும்னு சொல்லி வீட்டை பூட்டி நான் தற்கொலை பண்ணுவதற்கு ஆயத்தமாகிற நேரத்தில் திடீர்னு சொல்லி பக்கத்து விட்டு ஒரு சகோதரி வந்து திரும்ப திரும்ப மறுபடியும் எனக்கு கதவை தட்டி கொண்டே இருந்ததுனால ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு அவள் கதவை தட்டுறான்னு சொல்லி கதவை திறந்தேன். அவள் வந்து உள்ள உட்கார்ந்து அவள் போகவே இல்லை, மணிக்கணக்காக இருந்து பேசிட்டா. அன்னைக்கு எனக்கு சாக முடியல. 2 முறை சாகுவதற்காக எத்தனித்தேன், என்னால் சாக முடியல. ஸ்தோத்திரம். என்னால் வாழவும் முடியல, என்னால் சாகவும் முடியல. நான் என்ன செய்யணும்? இந்த சமாதானத்திற்காக நான் என்ன செய்யணும்? எவ்வளவோ சொல்லி கேட்காம இப்படி புறஜாதியானுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த சின்ன வயசுல அந்த சகோதரி சொன்னியா அழுதது என் கண் முன்னே இன்றைக்கும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, புறஜாதிக்கு உன் பிள்ளைய நீ திருமணம் பண்ணி கொடுக்கிறியா? நினைச்சிக்க நோவா காலத்தை ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு க்ஷணம் முழுவதையும் அழிப்பதற்கு காரணமே இந்த பாவம்தான் என்பதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கு தான் தன் பிள்ளையை மணந்து கொடுக்க வேண்டும், அவிசுவாசி கொடுக்க கூடாது. அவன் விசுவாசி வசதி இல்லாவிட்டாலும் அவன் செபிக்கிறவனா இருந்தா, ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா, 2 பேரும் செபிக்கிற நேரத்தில் எல்லா வசதியும் இயேசு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் ஒன்றும் இல்லாதவர்களை அவர் எல்லாவற்றையும் உடையவர்களாய் மாற்றுவதற்குரிய வல்லமையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். நாம் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாய் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்டாயம் ஒரு ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஒரு பாடல், பழைய பாடல், ஒரு பக்தன் பாடின பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரம் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கைகளால் பேர்க்கு படாது பெரும் கல் ஒன்று உருண்டோடுதே,
உலகத்தை நியாயம் தீர்க்க யுத சிங்கம் எழுந்தாரே. கைகளால் பேர்க்கப்படாத பெரும் கல் உருண்டோடுதே. உலகத்தை நியாயம் தீர்க்க யுத சிங்கம் எழுந்தாரே. ஆனந்தம் நான் பாடிடுவேன். எல்லார் கரங்களை கட்டி பூரிப்பாலே ஆத்மநாதம் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குது பூரிப்பாலே. ஆத்மநாதம் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. நோவாவின் நாட்களிலே தேவன் மனுவுரு எடுத்தாரே. வேளையின் கதவை அடைத்து அவ பக்தரை அழித்தாரே. நோவாவின் நாட்களிலே தேவன் மனுவுரு எடுத்தாரே. வேளையின் கதவை அடைத்து அவ பக்தரை அழித்தாரே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குது பூரிப்பாலே. ஆத்மநாதம் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, புதை பூரிப்பாலே. ஆத்மநாதம் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. அலை போல கிழக்கிளை தோன்றி பிரகாசிக்கும் மேனிலே. மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்கத்துடன் வந்தார். ஆனந்தம் நான் பாடிடுவே, உள்ளம் பொங்குதே பூரிப்பாலே. ஆத்மநாதம் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதே பூரிப்பாலே. ஆத்மநாதம் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. ஸ்தோத்திரம். என் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். விசுவாசி, நீ விசுவாசியோடு பிணைக்கப்பட்டு தேவர்க்குன்பதாக பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை நீ காத்து கொண்டால் இயேசுவின் வருகையில் நீ வெட்கப்படாமல் இருப்பாய். உன் பிள்ளைகளை அவிசுவாசிக்கு மணந்து கொடுத்தால் நீயும் பரலோத்து வரமாட்ட, உன் பிள்ளையும் வராது. ஸ்தோத்திரம். விசுவாசி இதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார்.